சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மதுரை திருமங்கலம் அடுத்த மேலக்கோட்டையில் விநாயகர் கோவிலுக்கு சொந்தமாக 44 சென்ட் நிலம் இருந்தது. 2011 முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி இந்த கோயில் நிலத்தை அபகரித்து தனது மகன் பெயரில் பொறியியல் கல்லூரி கட்டியதாக கூறப்படுகிறது. அழகிரி கல்வி அறக்கட்டளை மூலம் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்காக போலி ஆவணங்கள் மூலம் கையகப்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. சிவரக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் 2014ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது போலீசில் புகார் அளித்தார். அப்போது அழகிரி, அவரது உதவியாளர் மற்றும் கோயில் பூசாரிகள் உட்பட 7 பேர் மீது மதுரை நில அபகரிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல், மோசடி, குற்றச்சதி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அழகிரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய அழகிரியின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. போலி ஆவணங்கள் தயாரித்து நிலத்தை அபகரித்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து மட்டும் 2021 அழகிரி விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த கோர்ட் அழகிரி மீதான மோசடி, ஏமாற்றுதல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கான விடுவிப்பை ரத்து செய்தது. விசாரணையை தொடர உத்தரவிட்டது. ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அழகிரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் கடந்த டிசம்பர் 2025 சுப்ரீம் கோர்ட் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. மோசடி வழக்கை அழகிரி சந்திக்க வேண்டும் என உறுதி செய்தது. சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஐகோர்ட் உத்தரவுப்படி இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளது. மதுரை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பாக தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது அழகிரி நேரில் ஆஜரானார். வழக்கு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.